பிரைஸ் தி லார்ட். ஏஞ்சல்ஸ் ப்ரேயர் டைம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு வந்து தேர்ஸ்டே ஸ்பெஷல் டே. எல்டர்ஸ்க்காக ப்ரே பண்ணுற டே. ஏன் ரொம்ப ஸ்பெஷலாக சந்தோஷமாக சொல்கிறேன் அப்படின்னா, வியூஸ் பார்ப்போம்ல. ஸோ மற்றதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது. 25 இருந்துச்சு, இப்போ 50 ஆகிருக்கு. ஸோ அதுலேயும் எல்டர்ஸ்க்காக உள்ள ப்ரேயர் வந்து நிறைய வியூ பண்ணுறாங்க. ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்புங்க. ஃப்ரீயாக கொஞ்சம் வீட்டில் இருப்பீங்க, பிகாஸ் ரிட்டையர்ட் லைஃப். ஸோ கூட சேர்ந்து ப்ரே பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கும். அவங்க சேர்ந்த தெரிஞ்ச எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அனுப்புங்க. எல்லோரும் சேர்ந்து நம்ம ப்ரே பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 103:4. நான் 1வது வசனத்துலேருந்தே வாசிக்கிறேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. சூப்பர்ல. ஓகே. ஸோ என் வயது ரொம்ப வயசாயிட்டே போகுதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, உங்கள் வயது வாழ வயது போல் ஆகிறது. சிலவங்க பார்க்க ஏஜ்டாக இருப்பாங்க, பட் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்கல்ல. எனக்குலாம் ஆச்சரியமாக இருக்கும். சிலவங்க கொஞ்சம் வயசில் அப்படியே சோர்ந்து போயிடுறாங்க. பட் இப்போ உள்ள காலங்களில் நான் நிறையா பார்க்குறேன். பிகாஸ் அவங்க டயட் கீப்பப் பண்ணி, எக்ஸசைஸ்லாம் பண்ணி, ஜாகிங்லாம் போய் எல்லாத்தையும் உடம்பை கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கிறாங்க. அதுக்கு வந்து அது கடவுளுடைய கிருபை. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீ கர்த்தரை துதி, என் ஆத்துமாவே கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இரு. என் முழு உள்ளமும், அரையோ காலோ இல்லை, முழு உள்ளமும் அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிச்சுக்கிட்டே இரு. ஏன்னா அவர் செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் மறக்காதே. இன்னைக்கு வயசு ஒருவேளை 60க்கு மேலே, 70, 80, 90, 100 அதுக்கு மேலே கூட இருக்கலாம். இன்னைக்கு வரைக்கும் அவர் எவ்வளோ உபகாரங்களை செஞ்சிருப்பாரு, அதை மறக்காத. அதை நினச்சி துதிச்சுக்கிட்டே இரு. தயவு செய்து, நான் ஏற்கனவே ஒவ்வொரு எல்டர்ஸ் ப்ரேயர்லையும் சொல்லிகிட்டே இருக்கேன். அதாவது இல்லாததை நினச்சி, கிடைக்காததை நினச்சி, இல்லை ஏதோ அகெயின்ஸ்டாக நடக்குதுன்னா அதை நினச்சி நீங்கள் பலவீனமாகாமல், ப்ரெஷர் ஏறிடாமல், கவலைப்படாமல், இன்னைக்கு வரைக்கும் அவங்கள நடத்தியிருக்காரே. எவ்வளோ கஷ்டத்தின் மத்தியிலையும், எவ்வளோ சேலஞ்சஸ் மத்தியிலையும் உங்களை இன்னைக்கு வரைக்கும் நடத்தியிருக்காரே, அதை நினச்சி ஸ்தோத்திரி. முழு உள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கணும், துதிக்கணும். இந்த இதில் வந்து ஸ்தோத்திர பலி ஆதியாமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் இருக்கிற முக்கியமான வசனங்களை வச்சு ஸ்தோத்திர பலி, அது கோடி ஸ்தோத்திரம். ஸோ அந்த ஸ்தோத்திர பலிலாம் நீங்கள் ஏறெடுக்கும்போது இன்னும் கிருபை பெருகும் இல்லையா? ஸோ அதில் வந்துருக்கு, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு வரைக்கும் செய்த எந்த உபகாரத்தையும் மறக்காமல் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்னெல்லாம் பண்ணியிருக்காருல, உங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு. அதுக்கு முன்னாடி உள்ள வசனம், உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. எவ்வளோ பண்ணியிருப்பீங்க, வாலிப வயசில் எவ்வளோ பண்ணியிருப்பீங்க. ஃபேமிலி லைஃபுக்குள்ளே ஏதாவது தப்பு பண்ண எல்லாரும் தெரிஞ்சும் செய்வாங்க, தெரியாமல் செய்வாங்க. பட் மன்னிச்சிருக்காரு. நீங்கள் மன்னிப்பு கேட்கும்போது அவர் மன்னிச்சிருக்கிறாரு. உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, பாவங்களை எல்லாம் மன்னித்து, விலக்கி மீட்டு இல்லையா? எல்லாவற்றிலும் உங்களை விலக்கி, அடுத்த வசனம், உங்க பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு. இதுக்கிடையில
எந்த ஏஜில் இருக்கீங்களோ தெரில, பட் இதுக்கடையில் ஆக்சிடெண்ட் ஆகியிருந்துருக்கலாம், சாவுக்கு எதுவான வியாதி வந்திருக்கலாம், சின்ன வயசில் வந்திருக்கலாம், நிறைய வந்திருக்கலாம். அதிலிருந்தெல்லாம் உங்களை விலக்கி மீட்டு ஒவ்வொரு குழியிலிருந்து உங்களை தூக்கி எடுத்து, பாவ வாழ்க்கையிலிருந்து உங்களை தூக்கி எடுத்து, உங்க அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உங்கள் நோய்களை எல்லாம் குணமாக்கி. எவ்வளோ நோய் வந்திருக்கும்ல இந்த வயசுக்குள்ள, எவ்வளோ நோய் வந்திருக்கும். எல்லாம் ஈவன் கொரோனா நிறைய பேர் போயிட்டாங்க. அதிலிருந்து உங்களை விலக்கி மீட்டு நோய்களை குணமாக்கி உங்களை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. தேங்க்யூ லார்ட். நன்மையினால் உங்கள் வாயை திருப்தியாக்குகிறார். நன்மையினால் உங்கள் வாயை திருப்தியாக்குகிறார். இதனால உங்க வயது வால வயது போல் ஆகிறதாம். இதுதான் சொன்னேன்ல, என்னைக்கோ உள்ள வாக்குத்தத்த வசனம் அந்தந்த நாளுக்கு ஆப்டா அமைது. ஸோ வயதானவங்களா இருக்கீங்களா, உங்களை வால வயது போல் ஆக்குவார். வெளியில தான் வயது 60, 70, 80, 90 போயிட்டே இருக்கும். பட் உள்ள சிலவங்க சொல்லுவாங்களே எவர் 16. ஸோ இங்கே உங்களை வாழ வயது போல் ஆக்குகிறார். எதனால? துதிப்பதனால. எதுக்கெல்லாம் துதிக்கணும்? அவர் செய்த நன்மைகளை மறவாமல் துதிக்கணும். அக்கிரமங்களிலிருந்து உங்களை மீட்டதற்காக, பாவங்களை மன்னித்ததற்காக, நோய்களை குணமாக்கினதற்காக, பிராணனை அழிவுக்கு மீட்டு தப்புவித்ததற்காக, உங்களை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுவதற்காக, உங்க வாயை நன்மையினால் திருப்தியாக்குறதற்காக நீங்க துதிக்க வாழ வயது போல் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்க போது. வாழ வயது போல் நீங்கள் ஆக்டிவா இருக்க போறீங்க. வாழ வயது போல் இன்னும் நிறைய பேருக்கு உதவி செய்கிறவங்களா, உங்களுக்கு ஜெபம் பண்றவங்களா உங்களை ஆக்க போகிறார். வாழ வயது போல் ஆக வேண்டுமா? இதெல்லாம் செய்யணும், துதிக்கணும், அவ்வளவுதான். முழு இருதயத்தோடு துதிக்கணும். ஒரு கரையில் ஐயோ எனக்கு தான் இப்படியே வாழ்க்கை அமைச்சு போச்சே, என் பிள்ளைங்க என்ன பார்க்க மாட்டேங்கிறாங்களே, என்ன வாழ்க்கை இது, இன்னும் எவ்வளோ நாள் உயிரோடு இருப்பேன், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் நினைச்சத துதிக்கணும். தீமையை நிறைய தீமை இருக்கும், பட் அந்த தீமையை நன்மையாய் மாற்றப்படுகிற தேவன் இருக்கிறாரே, அவரை நினைச்சு துதிக்கணும். முழு இருதயத்தோடு துதிக்கணும், நன்றி மறவாம துதிக்கணும், எல்லாவற்றையும் கொடுத்த தேவனை துதிக்கணும். துதிப்போமா? அப்படி துதிக்கும் போது அவருடைய பிரசன்ஸ் இறங்கும். வாழ வயது போல நீங்க ஆவீங்க. ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திர பலி ஏறெடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து துதிக்க போறோம். நம்ம இப்போ ஒரு 2 வீக்ஸ் பேக் தான் நம்ம அந்த ஸ்தோத்திர பலி ஏறெடுத்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். ஒரு நாளைக்கு ஒரு பேஜ், அதில் எத்தனை வருதோ அத்தனை. ஸோ இன்றைக்கும் அடுத்த பேஜுக்கு போகிறோம். கூட சேர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இதில் ஒவ்வொரு இடத்துலையும் நடந்த முக்கியமான காரியங்களை வச்சு, இல்லை கொடுக்கப்பட்ட முக்கியமான வாக்குத்தத்தங்களை வச்சு தான் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கோம். துதி எடுக்க எடுக்க கிருபை பெருகும். வாழ வயது போல் ஆக போறீங்க. சந்தோஷமா இருக்கீங்களா? ஜெபம் பண்ணுவோமா? உபாகமம் 11:24 படி, உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடையதாயிருக்கும், உங்களுக்கு முன் ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை என்று வாக்குரைத்த எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். உபாகமம் 15:4-5 படி, இன்று நான் உனக்கு கற்பிக்கிற எல்லா கற்பனையின்படியும் நீ செய்யும்படி உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்பாயானால், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுத்த தேசத்தில் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார்.
என்று என்னை ஆசீர்வதிக்கிற என் தேவனாய கர்த்தாவே உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். உபாகமம் 15:6 படி உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை என்ற வாக்குத்தத்தத்திற்காக கர்த்தாவே உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். உபாகமம் 15:10 படி ஏழைக்கு தாராளமாய் கொடுப்பாயாக, அவனுக்கு கொடுக்கும்போது உன் இருதயம் விசனப்படாதிருப்பதாக. அது நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார் என்ற உம்முடைய வாக்குத்தத்தத்திற்காக கர்த்தாவே உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம், கோடானு கோடி ஸ்தோத்திரம், கோடானு கோடி ஸ்தோத்திரம். அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் பரம தகப்பனே, அப்பா வயது முதிர்ந்தவர்களுக்காக எங்க அப்பப்போ கொடுக்கிற ஸ்பெஷல் வேர்ஸ் ஆச்சரியமா இருக்கு. எனக்கு ரொம்ப 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 ஆச்சரியமா இருக்கு. காட் அப்பா, அன்னைக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் அதே டே தேர்ஸ்டே இன்னைக்கு சூட் ஆகுது. லாஸ்ட் வீக் இதே தேர்ஸ்டே கொடுத்தீங்க, நீ முதிர் வயதிலும் கனித்தந்து புஷ்டியாக இருப்பாயின்னு கொடுத்தீங்க. இன்னைக்கு பாருங்க, உங்க வயது வாழ வயது போல் ஆகுறதுன்னு கொடுக்குறீங்க. உங்க மேல நீங்க எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்க சுவாமி. வயது முதிர்ந்து நடக்க முடியாம பலவீனத்தோடு யாருடைய அரவணைப்பும் இல்லாம தவிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் நேசிக்கிறீர். வேற என்ன வேணும்? இந்த உலகத்துல யாரு இருந்தாலும் எல்லாருக்கும் மேல இயேசு கிறிஸ்து அரவணைக்கிற தேவன் உங்க மேல கரிசனையா இருக்கிற தேவன் உங்களுக்கு இருக்கிறார். அவரை துதிச்சுக்கிட்டே இருங்க, அவரை துதிச்சுக்கிட்டே இருக்க. தேவையில்லாத பேச வேண்டாம். மாமியாரை பத்தி, மருமக பத்தி, இல்ல மகனை பத்தி, பிள்ளைய பத்தி. நோ, அஃப்கோர்ஸ் இருக்கட்டும், பட் துதிங்க. அவங்களையெல்லாம் கொடுத்த தேவனை துதிங்க, துதிங்க. காசிப் வேண்டாம், தேவையில்லாத பேசிட்டு இருக்க வேண்டாம். துதிங்க, துதிங்க, துதிங்க. பிகாஸ் துதிக்க 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 உங்களுடைய ஹெல்த் நல்லா இருக்க போகுது. வாழ வயது போல் ஆக போயிருது. முழு இருதயத்தோடும் துதிங்க, அறகுற மனசோட அல்ல. இந்நாள் வரைக்கும் உங்களை நடத்தி வந்த நன்மைகள் எல்லாம் நினைச்சு 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 துதிங்க. ஆமா சுவாமி, உங்க பாவங்களை மன்னித்தாரே. பாவங்களுக்குலாம் அடி கொடுத்தா என்ன ஆயிருக்கும்? எத்தனை பாவம் பண்ணிருப்போம்ல, அதெல்லாம் மன்னித்தாரே. எவ்வளவு நோய்வாய்ப்பட்டிருப்பீங்க இந்த இத்தனை வயசுக்குள்ள, அதெல்லாம் சுகமாக்கினாரே. அழிவுக்கு நேராக ஒரு ஆக்சிடென்ட் வந்திருக்கலாம், நோயின் காரணமாக அழிவுக்கு நேராக போயிருக்கலாம், இல்லை மற்றவங்க பேசுகிற அந்த பேச்சு தாங்க முடியாமல் ஈவன் இந்த சூசைடல் தாட்ஸ் உங்களுக்கு வந்து அழிவுக்கு நேராக போயிருக்கலாம். பட் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை மீட்டு பாதுகாத்தாரே. ஏன்னா உங்கள் மேலே ஒரு இரக்கம், கிருபை. அது மட்டும் இல்லை, நன்மையினால உங்கள் வாயை திருப்தி ஆக்கினாரே. அப்படிப்பட்ட தேவனை துதிக்க 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 வாழ வயது போல் ஆகிறோம். பிசிக்கலா பார்ப்போம்ல, நல்ல எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா, இவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்தீங்கன்னா ஆக்டிவா இருப்போம், வாழ வயது போல் ஆகும். இங்க ஏசு கிறிஸ்துவ துதிச்சுக்கிட்டே இருந்தோம்னா, அவர் செய்த அதிசயங்களாம் நினைச்சு 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 துதிச்சுக்கிட்டே இருந்தோம்னா வாழ வயது போலாம். கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. என்னை கேர் பண்றதுக்கு யாருமே இல்லைன்னு சோர்ந்து போகாதீங்க. சில காரியங்களை நீங்க அக்செப்ட் பண்ணும். சில விஷயம் நான் யோசிச்சிருக்கேன். இப்போ உங்க சன்னோ, டாட்டர் இன்லாவோ, இல்லை டாட்டரோ சன் இன்லாவோ, இல்லை உங்க பிள்ளைங்களோ
உங்களை வந்து பார்க்கலன்னு நினைக்கிங்களா? இந்த காலம் 2 பேரும் சேர்ந்து சம்பாதிச்சாதான் வாழ முடியும். ஸோ அவங்க சம்பாதிக்கணும், ஒர்க்கில் இருக்கணும், அவங்க வேலை பழுவில் இருப்பாங்க. ஐயோ எனக்கு கேர் பண்ண மாட்டேங்காங்களேன்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. அவங்களுக்கும் வேலை இருக்குது. வேற பிள்ளைங்க இந்த காலம் யூத்லே ஏகப்பட்ட வேலை பண்ணுறாங்க. ஸோ அவங்கள நினச்சி ஸ்தோத்திரிங்க, அவங்கள நினச்சி ஸ்தோத்திரிங்க. என் தாங்க யாரும் இல்லையே, இன்னும் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவங்கெல்லாம் ஃபிசிக்கலாக ஈவன் அப்ராடில் இருக்கலாம், எங்கேயாவது இருக்கலாம், மனசளவில் உங்களை பேசணும்னு நினச்சா அவங்களால முடியாமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் கூடவே 24 ஹவர்ஸும் இருக்கக்கூடிய ஒருவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் உங்கள் கூட இருக்கார். அவர் தான் உங்கள் கூடவே இருக்க முடியும். உங்களை விட்டு அவரை விட்டு உங்களை பிரிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? உபத்திரவோ, நாசமோசமோ, பட்டயமோ, நோ, எதுவும் அவருடைய அன்பை விட்டு உங்க பிரிக்க முடியாது. அவர் உங்க மேல அன்பா இருக்கிறார். அவர் உங்க மேல கரிசனையா இருக்கிறார். ஸோ அதை நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அதை நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. துதிச்சுக்கிட்டே இருங்க, துதிச்சுக்கிட்டே இருங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். கொடானு கொடி ஸ்தோத்திரம், கொடானு கொடி ஸ்தோத்திரம். இம்மட்டும் வழிநடத்தி வந்த கர்த்தாவே உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம். அக்கிரமங்களிலிருந்து பாவங்களிலிருந்து எங்களை மீட்டெடுத்த தேவனே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். நோயிலிருந்து எங்களை விலக்கி பாதுகாத்தீரே, குணமாக்கினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். அழிவிலிருந்து எங்களை காப்பாற்றினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உங்க கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டினீரே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம், கொடானு கொடி ஸ்தோத்திரம். நன்மையினால் எங்கள் வாயை திருப்தியாக்கினீரே ராஜா, கொடானு கொடி ஸ்தோத்திரம். இப்படி சொல்லும்போது நிறைய ஏழை வயசானவங்க, குடிசையில் இருக்கிறவங்க, வியாதியா ஐசியூ பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்க, இவன் பெரிய பணக்காரங்களா இருந்தா கூட எதுவுமே சாப்பிடக்கூடாத நிலைமையில இருக்கிறவங்க, அவங்கள நினைப்போம். அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். அவங்களையும் அவங்க இயேசு கிறிஸ்துவை நம்பி விசுவாசித்து அதன் மூலம் நமக்கு கிடைக்கப்பட்ட கிருபை அவங்களுக்கும் கிடைக்கட்டும் சுவாமி. எல்லா வயதானவங்களையும் praying for the world முழுவதும் இருக்கிற எல்லா வயசானவங்களையும், எந்த கேட்டகரி ஈவன் 100+ இருந்தால் கூட பரவாயில்ல சுவாமி, எல்லாரையும் நிர்வால வயது போல ஆக்குகிற கர்த்தர். அப்பா, ஒவ்வொருவரையும் தாங்கி நடத்தி சொல்லிக்கிறேன். தாங்குவேன், ஏந்துவேன், இப்படி யாரு சொல்லுவா? கர்த்தர் சொல்ற, உன்னை தாங்குவேன், உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், உன்னை தப்புவிப்பேன். இதுவரைக்கும் நான் காத்து வந்தேன், இனிமேலும் நான் உன்னை காப்பாற்றுவேன். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ 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 தேங்க்யூ. கொடானு கோடி ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட தேவனை துதிச்சு 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 எங்கள் ஆத்மாவில் பலன் பெற வாழ வயது போல இந்த உலகத்தில் வாழ நீர் கிருபை கொடும். யார் யாருக்கு எந்த நாளை குறித்து வச்சிருக்கிறீரோ அந்த நாள் வரைக்கும் சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் வாழ்ந்து உம்மிடத்திற்கு வருவதற்கு ஒரு கிருபையை கொடும், கிருபையை கொடும், கிருபையை கொடும். கூட இருந்து வழி நடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தில் கெஞ்சுகிறோம் எங்கள் பரமபிதாவே, ஆமேன், ஆமேன். ப்ரேயர் பண்ணும்போதே ஒரு ஏஜ் முன்னாடி போன மாதிரி தான் ஃபீலிங் இல்லை? உங்களுக்கு அப்படி ஃபீலிங் இருக்கா? சந்தோஷமா இருங்க, துதிச்சுக்கிட்டே இருங்க, கவலைப்படாதீங்க. பட்டு என்ன ஆக போகுது? ப்ரெஷர் தான் ஏறும் இல்லையா? எல்லாம் விட்டுருங்க. என்னெல்லாம் பண்ணாரோ துவச்சிக்கிட்டே இருங்க. கொடுத்த மகனுக்காக, மகளுக்காக, பிள்ளைங்களுக்காக, பேர பிள்ளைங்களுக்காக, உறவினர்களுக்காக, ஊழியர்களுக்காக, எல்லாருக்காகவும் துவச்சிக்கிட்டே இருங்க. துதிக்க 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 கிருபை பெருகும். உங்கள் வயசு வாழ வயது போல் ஆக போகிறது. அப்படிப்பட்ட கிருபையை கொடுத்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. ஜஸ்ட் 10 மினிட்ஸ் கூட ஆயிடுது, 10 to 15 மினிட்ஸ் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. ஐ மீன் தனியாக ஒரு ரூமில் இருந்து ஜெபம் நீங்கள் அந்த கேட்கும்போது கூட சேர்ந்து ஜெபம்னா பெரிய ப்ளஸ். 2 பேர் ஒரு மனதோடு ஜெபடும்போது அந்த காரியம் நடக்கும். நிறைய வயதானவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, அதுக்கு ஒரு பிளெஸ்ஸிங் ஆசீர்வாதம் நமக்கு எல்லாம் பரலோகத்தில் ரெடியாக இருக்கும். நிறைய ஆத்துமாக்களோடு நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அப்படிப்பட்ட கிருபையை எல்லாருக்கும் கர்த்தர் கொடுப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.